ஜெபித்தால் நடக்கும், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதை நான் வந்து சோதிச்சு பார்ப்பேன். சோதிச்சு பார்க்காதேன்னு பைபிள் இருந்தா கூட நான் கேட்பேன், இதை செய்வேன்னு இருக்கேன். ஒரு முறை உங்களுக்கெல்லாம் வந்து சொன்ன ஆச்சரியமாக இருக்கும், நம்ப கூட மாட்டீர்கள். ஆனால் எனக்கு மட்டும்தான் அது தெரியும். ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தேன் கிரவுண்டில், நான் ஸ்கூல் படிக்கிறேன். திடீர்னு மழை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக விளையாடும் போது பசங்க சொன்ன, ஐயோ என்னப்பா இந்த மாதிரி நேரத்தில் மழை. நான் சொன்னேன், இருங்க நான் வந்து ஜெபிக்கிறேன், மழை நின்றுடுன்னு சொன்னேன். கை அப்படி உயர்த்திட்டு, ஆண்டவரே மழை இப்போ நிற்கணும்னு. கேன் யூ பிலீவ்? மழை நின்றது. இப்போ இது ஒரு முறை அல்ல, ஒரு 4-5-6 ஆண்டுகளுக்கு முன்பாக மகரிஷி வித்யாலயா பள்ளிக்கு போகிறேன், சீஃப் கெஸ்டாக போய் உட்கார்றேன். அப்போ அந்த அனௌன்ஸ் பண்ணுறாரு, இப்போ வானம் இருண்டு வருகிறது, ஒருவேளை மழை வந்து விட்டால் இந்த நிகழ்ச்சி பக்கத்தில் இருக்க ஹாலில் நடக்கும்னாங்க. நான் பேச எழுந்தேன், நான் ஜெபித்திருக்கிறேன், மழை வராது. ஆனால் நான் காருக்கு போகிற போது கார் ஏறும் முன்பாக மழை தூறல் விழும்னு சொன்னேன். நிகழ்ச்சி நடந்தது, மழை வரவில்லை. மேடை விட்டு இறங்கி நான் காருக்கு போகிறேன், மழை பெய்தது. இதை நான் என்னுடைய வாழ்த்தில் பார்க்கிறேன். லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த புவர், என் வீட்டு பக்கத்தில் முதியோர் இல்லை, அங்கே போய் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன். எப்போது விருப்பப்பட்டாலும் கொண்டு போய் கொடுப்பேன். உணவு கொடுத்து கொண்டிருக்கிறேன். சிஸ்டர்ஸ் எல்லாம் கையை உயர்த்தி மழை வரப்போகிறது, அவர்கள் ஸ்பெஷல் ப்ரேயர் வச்சுருக்காங்க. அந்த ப்ரேயர் அவங்க சொல்கிறாங்க. சிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறீங்கன்னு, மழை வரக்கூடாதுன்னு ஜெபிக்கிறோம். அப்போ சிஸ்டர் கவலைப்படாதீங்க, நானும் ஜெபிக்கிறேன், மழை வராது சிஸ்டர். நானும் கைகளை உயர்த்தி ஜெபித்தேன். அவங்கள்ட்ட சொன்னேன், சிஸ்டர் யூ வில் சி, மழை வராது. அப்போ இந்த மழை வராது என்று சொல்லி ஜெபித்த உடனே இது மழை வராது இருப்பதை நான் பார்த்தோன்னு எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், ஊக்கத்தோடு ஜெபித்தால், விசுவாசத்தோடு ஜெபித்தால், கடுகளோ விசுவாசம் இருந்தால் மலையே பெயர்க்கலாம். அப்போ நீங்கள் என்னை காட்டிலும் செய்வீர்கள் பைபிள் ஒரு வசனம் வருது. அப்போ கர்த்தர் சொல்லியிருக்காரு, இதை காட்டில் நீங்க அதிகமா செய்வீங்கன்னு சொன்னாரு. அப்போ அதுக்கு தகுதி உள்ளவனாக நம்மை ஆக்கி கொண்டால் ஏன் அவர் செய்ய மாட்டார் என்று நினைப்பேன். அப்படியே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஜெபம் பண்ணுவேன்.